உள்ளலாம் வருதுண்ணே. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகப்பெருமான் கோயிலுடைய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவின் பொழுது யாகசாலை பூஜைகள், திருமுறை முற்றோதல், தெய்வத்தமிழ் வழிபாடு ஆகியவை இணைத்து நடைபெற்றது. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில், பாதுகாப்பின் பேரில், நாங்கள் எல்லாருமே தமிழ் வழிபாட்டு நெறியாளர்கள். ஆனால் வேள்விச்சாலைக்குள்ளே அத்துமீறி நுழைந்து சிவாச்சாரியார்களை அவமானப்படுத்தியது, குறிப்பாக ராஜா பட்டர், பிச்சை குருக்கள் போன்ற அவங்கெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய குருமார்கள், சிவாச்சாரியார். அவர்களை ஒருமையிலே அழைத்து அவமானப்படுத்தி ஒரு தள்ளுமுள்ளுவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சிவாச்சாரியார்களை அவமதிப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை அவமதிப்பதாகும். தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தளபதி பிரபாகரன் எதற்காக ஆயுதமேந்தினார்? அவர் வல்வெட்டித்துறை சிவாலயம், அந்த சிவாலயத்தினுடைய தர்மகர்த்தாவின் மகன்தான் பிரபாகரன். வேலுப்பிள்ளை ஒரு கோயிலுடைய தர்மகர்த்தா. அந்த கோயிலுடைய சிவாச்சாரியார் ஒருவர் சிங்கள வெறியர்களால் உயிரோடு எரிக்கப்பட்டார். அர்ச்சகர், சிவாச்சாரியார் அர்ச்சகர் உயிரோடு எரிக்கப்பட்டார். அதை பார்த்த பிறகுதான் பிரபாகரன் ஆயுதமே ஏந்தினார். இந்து சமயம் காக்க, ஆலயம் காக்க, அர்ச்சகர்களை காக்கத்தான் பிரபாகரன் தனித்தமிழீழம் என்று சொல்லி ஆயுதம் ஏந்தினார்கள். ஆனால் நாம் தமிழர் என்கின்ற இந்த அமைப்பு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சிவாச்சாரியார்களை அவமதிப்பதற்கு துணை போயிருக்கிறது. எந்த காலத்திலும் தமிழ் சமூகம் இவர்களை மன்னிக்காது. இந்த கும்பாபிஷேக விழாவிலே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி சிவாச்சாரியார்களை தாக்க முயற்சி செய்து அவமதித்த அந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகின்றேன். தமிழ் வழிபாடு, தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் நெறி சைவம் சார்ந்தது. சைவ நெறியினுடைய வழிகாட்டியல் சிவாச்சாரியார்கள். ஆகமங்களுக்கு மொழி கிடையாது, வேள்விக்கு மொழி ஜாதி கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே வேள்வியிலே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது மிகவும் தவறான முன்னுதாரணம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய மதுரையிலே கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்திலே புகார் கொடுத்த நிகிதா மீது இப்ப சிபிஐ விசாரணையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நிகிதா மீது பல்வேறு விதமான புகார்கள் இருந்த பொழுதிலும் இதுவரை நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த சம்பவத்தினுடைய மூல காரணம் என்ன? அந்த அம்மா நகையை காணோன்னு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுத்த நிகிதா மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. விரைவில் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நிகிதா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை துவங்கி 20ஆம் தேதி திருத்தணிகை மலையிலே துவங்கி வெல்லும் தமிழகம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்துக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும். 100% முஸ்லீம்கள் வாக்களிக்கிறார்கள். 100% வாக்களிக்கிறார்கள் முஸ்லீம்கள். 100% கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் 100% வாக்களிப்பதில்லை. இதனால் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இந்துக்களை கிள்ளுக்கீரைகளாக நினைக்கின்றார்கள். இந்துக்களுடைய கோரிக்கைகளை செவிமடுப்பார் யாரும் இல்லை. இந்துன்னு சொல்லிட்டாலே மதவாதம். அதுவும் இந்த மதுரையில முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இந்த அனைத்து சமுதாய நல்லிணக்க கூட்டமைப்பு, இவர்களெல்லாம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திருப்பரங்குன்றம் இந்த மலையவே சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்டு முழுக்க முழுக்க முஸ்லிம் மத அடிப்படைவாதிகளுக்கும் கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகளுக்கும் ஆதரவாக செயல்படுகிறார்கள். இந்துக்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட
ஏற்றுக்கொள்வதற்கு செவிமடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை. எனவே இந்துக்களை ஒரு வாக்கு வங்கியாக அணிதிரட்டுவதற்காக ஹிந்து வேறு தமிழ் வேறு அல்ல, வெல்லும் தமிழகம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்கிற அடிப்படையிலே இந்து மக்கள் கட்சி தன்னுடைய பிரச்சார பயணத்தை நாளை திருத்தணி மலையிலே இருந்து துவங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவங்க இப்ப ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாங்க, நாங்க வரவேற்றோம். ஏன்னா ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்து மதம். இந்து சமயம் சனாதன தர்மம் எல்லாம் என்ன சொல்லுது? மாடுகளை பாதுகாக்கணும். நீண்ட கால கோரிக்கை, எங்க கோரிக்கை பசுவதை தடை சட்டம் தமிழகத்துல வரணும். இந்த மாடுகளை காப்பது என்பது தமிழருடைய பண்பாடு. பசுவதை தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஆனால் மாடுகளுக்கு மாநாடு போட்டு பசுவதை தடை சட்டம் பற்றி பேசாமல் மாட்டுக்கறி உண்ண வேண்டும், மேய்ச்சல் நிலங்கள் தேவை என்று மாடுகள் கேட்பது போல. உண்மையிலேயே மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை. அந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே மேய்ச்சல் நிலங்கள் மீட்க வேண்டும். இந்த செபஸ்டியன் சீமான் சிறு சிறு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஆனா மாட்டுக்கறி தின்பதை ஆதரிக்கிறார். இப்ப இது இரட்டை வேடமா இல்லையா? அந்த சீமான் இங்க இப்ப ஒரு மாநாடு போடுறாரு. அவர் என்ன மாநாடு போடுறாருன்னா, சிறையில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் கைதிகளுக்கு விடுதலை. என்னங்க அநியாயமா இருக்குது. பன்னா இஸ்மாயில், இன்னைக்கு ஆடிட்டர் ரமேஷ் நினைவு தினம். இன்னைக்கு ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காத ஆடிட்டர் ரமேஷ், இந்து சமுதாயத்திற்காக உழைத்த ஆடிட்டர் ரமேஷ் வெட்டி கொல்லப்பட்டார். இதே மதுரையிலே மாவீரன் காளிதாஸ், எங்கள் தலைவர், இந்து முன்னணியுடைய தலைவர் ராஜகோபால்ஜி, இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களை எல்லாம் கொலை செய்து சிறையிலே இருக்கக்கூடியவர்கள்